ஆன்மீகம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீகம் அப்படின்னா நெத்தியில விபூதி அணிஞ்சுக்கிட்டு எந்த நேரமும் இறைவனுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு பலர் பார்க்கும்படி கோவிலுக்கு நன்கொடை செய்யறது, அடுத்தவங்களுக்கு பலர் முன்னிலையில உதவி செய்யறது, இது எல்லாம் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது மட்டும் கிடையாதுங்க. மனசுல தீய எண்ணங்கள் இல்லாம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணலனா கூட கெடுதல் செய்யாம மனசாட்சிக்கு பயந்து வாழ்றதும் ஒரு வகை ஆன்மீகம் தான். அடுத்ததா பல மணி நேரங்கள் வேறு பல சிந்தனைகளோட பூஜை செய்யாம இறைவனை ஒரே ஒரு நிமிஷம் வணங்கினாலும் எந்தவித சிந்தனையும் இல்லாம ஆத்மார்த்தமா வணங்கி எனக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, எல்லாமா நீ இருக்க, இந்த உடலை நீயே வழி நடத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு இறைவன் கிட்ட சரணடைஞ்சிட்டு நம்ம கடமைகளை எல்லாம் ரொம்ப சரியா செய்யறதும் ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை தான். நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாம தான் பொறுப்பு. எல்லார்கிட்டையும் அன்பா பேசுறது, எல்லாருக்கும் நல்லது செய்யறது, எல்லாரையும் மரியாதையோட நடத்துறது, எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறது. நம்ம வலது கையில செயல் திறமை இருக்கு, அதை மிகச்சரியா செஞ்சு உண்மையா வாழ்ந்தா இடது கையில வெற்றி தானா வந்து சேருங்க. இது கூட ஒருவித ஆன்மீக வாழ்க்கை தான். இறைவனுக்கு நீங்க பிரசாதம் எல்லாம் செஞ்சு படையல் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா பூஜையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அத அந்த இறைவன் விரும்புறதும் கிடையாது. அந்த இறைவன் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் உண்மையான பக்தி. இறைவனுக்கு நம்ம உள்ளத்துடைய ஒரு சின்ன ஓரத்துல உண்மையான பக்தியை வச்சு சதா சர்வ காலமும் அவனை நினைச்சு உருகி எந்த வேலையை செஞ்சாலும் அது அவனாலதான் செய்யப்படுது அப்படிங்கிற நினைப்போட செஞ்சு அந்த செயலுடைய பலனை அவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு வாழ்ந்து வந்தா அதுதான் உச்சக்கட்ட ஆன்மீகமே. கடவுள் எல்லாத்துலயுமே கிடையாது, ஆனா எல்லாமே கடவுளா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. இதன் அடிப்படையில இந்த உலக உயிர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காம வாழ்ந்து வந்தா ரொம்ப சரியான பாதையில இறைவனை நீங்க நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. இதுவும் ஒரு ஆன்மீகம் தான். சோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே ஆன்மீகம்னா என்ன, அதை எந்த விதத்துல நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.